तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டாம் பகுதர பவகேதாவகாஜீவ பாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசிதமஜிதமயா நைவ மத்யாபி ஜானே நோ சேஜ்ஜீவாகா கதம் வா மதுரதரமிதம் தொத்வபுச்சித்ரசார்த்ரம் நேத்ரைகீசோத்ரைஸ்ய பீத்வா பரமரசசுதம் போதி பூரேரமேரன். நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தில் முதல் தசகத்தில் 7வது ஸ்லோகத்தினுடைய பெருமைகளை நாம் அனுபவிச்சுருக்கோம். இந்த ஒரு வைபவங்களை சென்னை தாம்பரம் படப்பை சாலையில் அமைந்துள்ள மணிமங்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலை வலம் வந்து கொண்டே அவனுடைய திவ்ய திருக்கோயிலிலிருந்து இந்த ஒரு வைபவத்தை நாம் கண்டும் ஸ்ரவணம் செய்து கொண்டும் இருக்கின்றோம். அதேதான் நாராயண பட்டத்திரி இந்த நாராயணியத்தினுடைய 7வது ஸ்லோகத்தினுடைய முடிவில் நேத்ரைகி சோத்ரைச்ச பீத்வா பரமரசசுதாம் போதி பூரேரமேரன்னு கண்களுக்கு உன்னுடைய திவ்ய தரிசனமும் காதுக்கு உன்னுடைய வைபவங்களுடைய ஒரு பிரபாவமும் நாங்கள் கேட்கறதுன்றது எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் பிறவி பயன் எடுத்த ஒரு பெரிய புண்ணியத்தை அடையிறோம்னாராம். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அழகே. ஆரம்பத்தில் கஷ்டம்னு ஆரம்பிப்பார், கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா, முடியும் போது பீத்வா பரம ரசசுதாம்போதிபூரே ரமேரன்னு ஆனந்தமாக உன்னுடைய திவ்ய தரிசனங்களையும் ஸ்ரவணங்களையும் நாங்கள் அடைஞ்சுருக்கோன்னு கஷ்டத்தில் ஆரம்பித்து ஆனந்தத்தில் இந்த ஸ்லோகத்தை முடிப்பாராம். அதாவது உலகத்தில் இவர் இந்த ஸ்லோகத்தில் புரிய வச்சது சுகம் வேற ஆனந்தம் வேற. சுகம்ன்றது வரும், நம்மளை விட்டு போயிடும், மாறி மாறி வரும். அந்த சுகம் கால பரிமாணத்தாலையும் நம்முடைய வளரக்கூடிய பரிமாணத்தாலும் நம்முடைய சூழ்நிலையாலும் மனோபாவத்தாலும் சுகமானது மாறும். கஷ்டமும் அப்படித்தான். ஆனால் கிருஷ்ணா நீ கொடுக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே பரமரசசுதம் போதிபூரேரம், ஆனந்தத்துக்கு மாற்றமே கிடையாது. அதனால தான் ஆரம்பமும் முடிவும் நான் இப்படி நினச்சா கூட இப்படி மாற்றிவிட்டேன்னார். அப்போ கலியுகத்தில் நமக்கு இந்த ஸ்லோகத்தில் நாராயணியத்தில் இவர் கொடுத்த ஒரு நீதி என்னன்னா, நேத்ரைகி சோத்ரைச்ச பிஹித்வா, யாகம் பண்ண வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டாம். பூலோகத்தில் நம்ம ஆண்டவனை அடைவதற்கு நமக்கு ஒரு பெரிய சாதனம் அவனுடைய ரூபத்தை நம்ம கண்ணால் எந்த திருக்கோயில் நமக்கு பிடிக்குமோ, எந்த விக்கிரகம் நமக்கு இஷ்ட தெய்வமோ அவரை போய் தரிசனம் பண்ணுறதா. அதோடு இல்லாமல் அவருடைய பெருமைகளை நம்ம கேட்கணும். ஸ்ரவணம் நவவிதமான பக்தியில் கேட்கக்கூடிய பக்தி தான் உத்தமமான பக்தியாக பெரியவர்கள் சொல்லியிருக்கா. வள்ளுவர் கூட சொல்லுவார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை,
வயிற்றுக்கு உணவை நாம் ஈய வேண்டும். எப்போது? செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் ஈய வேண்டும்னு வள்ளுவர் சொல்வாராம். அதே தான் இங்கே பட்டத்திரி சொல்கிறார். காதால அந்த அமிர்தத்தை பருகணுமா. அமிர்தத்தை எப்படி பருகணும்? பகவானிடத்தில் வரும்போது கஷ்டம்னுச்சே நீ வரக்கூடாது. அந்தந்த உபகரணங்கள் நம்ம உலகத்தில் சாதாரணமாக என்ன வழக்கம் வச்சுன்னு இருக்கோன்னு இவர் கவலைப்படுறாருன்னா, குருவாயூரப்பா, ஒரு நோயினா டாக்டர் கிட்டக்க போகிறா, ஒரு பெரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னா வக்கீல் கிட்டக்க போகிறா, அதே போல் ஒரு கணக்குன்னா ஆடிட்டர் கிட்டக்க போகிறா. அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ உலக வழக்கம் என்னவா தெரியுமா ஆயிடுத்து? கஷ்டம்னு வந்தால் அந்த கஷ்டம் தீரலைன்னா நம்ம கடவுள்கிட்ட போவோம்னு. கஷ்டத்துக்கு மாத்திரம் உங்ககிட்டக்க வரவாளா இருக்கக்கூடாதுப்பா. உன்னுடைய ரூபம் இருக்க, நீ உன்னிடத்துல வந்து நின்றாலே அவர்களுக்கு கஷ்டம் வரலைன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பக்தி ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும்? நேரம் உன்னுடைய சன்னிதானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி காதால சோத்ரைச்ச பீத்வா, உன்னுடைய சரித்திரங்களை எல்லாம் மாறி மாறி கேட்கணும். அதில் இருக்கக்கூடிய சுகானந்தத்தை அனுபவிக்கணும்னாராம். அதாவது கண்ணால் நம்ம பார்க்க முடியும், காதால் கேட்க முடியும். பருகிறது அப்படின்றத நம்ம தமிழில் ஒரு செயலை சொல்லும்போது எதால் பருக முடியும்? எதால் சாப்பிட முடியும்? வாயாலத்தான் பருக முடியும், வாயாலத்தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் இங்கே பட்டத்திரி என்ன பண்ணார்? கண்ணாலையும் பருகலாம், சோத்ரைச்ச பீத்வா, காதாலையும் பருகலான்னாராம். எப்படி பருக முடியும்னா, கண்ணனுடைய அமுதம் இருக்கே, அவனுடைய திவ்யமான சிந்தனைகள், நாராயணியத்தில் வரக்கூடிய அவனுடைய பிரபாவங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பதிஞ்சிருக்கக்கூடிய 2 பதத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்கள், இதை யாராவது விவரமாக நம்ம சொல்லும்போது அதை நம்ம காதால கேட்கலையாம், காதால பருகுறோம்னு சொன்னார். அந்த அமிர்தமானது நமக்கு நேர வருமா. அதனால தான் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பகவானை பற்றின சத்சங்களை கேட்டால் கூட நமக்கு அழுக்காது. நம்ம ஒரு விஷயத்தில் பட்டத்திரி இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொன்ன அழகான ஒரு பெரிய தத்துவம், ஒரு நமக்கு எல்லா சரீரத்துக்கும் முக்கியமானது முகம். அந்த எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம். அந்த முகத்தில் எத்தனை அவயவங்களை கொடுத்தார்? நமக்கு மூக்கை கொடுத்துருக்கார், நெத்தியை கொடுத்துருக்கார், தலையை கொடுத்துருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் பேசுவதற்கும் சாப்பிடுவதற்கும் வாயை கொடுத்துருக்கார். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக எதை கொடுத்தாருன்னா, இந்த 2 கண்களையும் 2 காதுகளையும் சுவாமி கொடுத்தாராம். இந்த கண்ணு காதுன்னு வரச்சே மாத்திரம் நேத்ரைகி சோத்ரைச்ச, அதாவது 2 கொடுத்துட்டார். மற்ற அவயவங்கள்லாம் எல்லாம் மூக்கு ஒன்று தான். மூக்கில் 2 துவாரங்கள் இருக்கலாம், ஆனால் மூக்கு ஒன்று தான், நெத்தி ஒன்று தான், தலை ஒன்று தான், வாய் ஒன்று தான். ஆனால் கண்ணுன்னு வரச்சே 1க்கு 2 கொடுத்தாராம். அதுபோல காதுன்னு வரச்சே அதையும் 2 கொடுத்தார். ஏன்னா ஒரு கண்ணை கொடுத்துட்டா குருவாயூரப்பனான ஒன்றை முழுக்க அனுபவிக்க முடியாதே, அந்த தரிசன பாக்கியத்தை அடைய முடியாதேன்னு அதை 2 வச்சதோட மாத்திரம் இல்லை, காதுகளையும் 2 கொடுத்தாராம். அந்த காதை கொடுக்கச்சே அவருடைய ஒரு படைப்பு இருக்கே, அதை ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் மாதிரி நமக்கு கொடுத்துட்டார். தனியாக நீட்டின்னு இருக்கும் 2 காதும். நமக்கு கண்ணை மூடிக்கலாம், வாயை மூடிக்கலாம், கையை மூடிக்கலாம், காலை மூடிக்கலாம். என்ன ட்ரை பண்ணாலும் சுவாமி என்ன பண்ணிவிட்டார்? முயற்சி பண்ணாலும் காதை மூடிக்கிற மாதிரி படைக்கவே இல்லையா. ஏன் அப்படி படைக்கலைன்னா, யார் யார் எப்போ நல்ல விஷயங்களை சொல்வார்களோ, கண்ணனுடைய கதா அமுதமானது அப்படி ஒரு தேனாக இவனுடைய காதில் எப்போ வந்து பாயுமோ அதை மூடிக்கும்படியாக நம்ம படைச்சிட்டோன்னு சொன்னால், அவன் மூடி வச்சுட்டான்னா அந்த அமுதமானது உள்ளுக்குள்ள நுழையாம போயிடுமே அப்படின்னு காதை மாத்திரம் திறந்து வச்சார். 2 பக்கமும் 2 காதை வச்சார். நேத்ரை கீசோத்ரைஸ்ய பீத்வா. 2 பதத்துக்கு இவ்வளவு தத்துவங்கள் நாராயணியத்தில் பட்டத்திரி உள்ளடக்கி இருக்காராம். அது மாத்திரம் இல்லை, 2 பக்கமும் நீட்டுண்டே கேரளாவில் சொல்லுவா, கும்பிள்னு சொல்லுவா. அதாவது ஒரு பலா இலையில கஞ்சி அப்படி காது மாதிரி மடித்து அவள் அந்த கஞ்சியை வாங்கி கோயிலில் சாப்பிடுவாளாம். பால் பாயசத்தை அப்படி வாங்கி சாப்பிடுவா குருவாயூரப்பருடைய சன்னதியில். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் கூட கீழே சிந்தாது, முழுக்க உள்ளுக்குள்ளே போயிடுமா. அதுபோல் இந்த கும்பிள் பலாயலை போல 2 காதுகளை குருவாயூரப்பா நீ எங்களுக்கு படைச்சிருக்க. அந்த படைக்கப்பட்டது காதில் வந்து எங்களுக்கு அற்புதமாக விழறதேன்னு இந்த வைபவத்தை இதோடு இருக்காம கண்ணுக்கு எங்களுக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்தேன்றார். அதனால தான் நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான ராஜகோபால சுவாமியினுடைய அந்த கோயிலை இதே ஸ்லோகத்தோட சிந்தனையோட நாம் வலம் வர ஆரம்பித்தோமே ஆனால் நமக்கு கோஷ்டத்தில், அதாவது பகவானை சுற்றி இருக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய பிராகாரங்களில் தும்பிக்கை ஆழ்வாரை பார்க்குறோம். அவருக்கு மேலே அதிசயமாக அமைந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கொஞ்சம் அப்படி தள்ளினமான ஒரு காலை அழகாக தூக்கிண்டு ஒரு காலை கீழே வச்சுண்டு கையில் வெண்ணையை கேட்டுண்டு யசோதையினிடத்தில் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக
நர்தன கண்ணனை இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறோம். இதெல்லாம் கண்ணுக்கு பட்டத்திரி சொன்ன நேத்திரைகி, கண்ணுக்கு ஒரு பெரிய திவ்ய தரிசனத்தோட ஆனந்தம். சற்றே அப்படி பின்னாடி வந்தோன்னா காலை மடக்கிண்டு இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறோமே யோக நரசிம்மர் கையில் பிரயோக சக்கரத்தை வச்சுண்டு யோக பட்டத்தோட லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தேன்னு இருக்கக்கூடிய பகவான் யோக நரசிம்மராக இங்கு காட்சியளிக்கக்கூடிய வைபவத்தையும் கண்ணால் நம்ம பார்க்குறோம். அடுத்த பக்கம் அப்படி நகர்ந்தோன்னு சொன்னால் அத வாரினி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன்னு ஒரு காலை பாம்பு பேரில் வச்சோம், ஒரு காலை தூக்கிண்டோம், பாம்போட வாழை கையில் பிடிச்சுட்டோம் ஆடக்கூடிய காளிங்கநர்தன கண்ணனை நம்ம தரிசனம் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மேலே இவர்களெல்லாம் யார்? பரமபதநாதனே இவர்களாக வந்தவன்ற அந்த கண்ணுக்கு தரிசனம் நமக்கு அழகாக ஒரு காலை தொங்க போட்டுண்டு கையை மடியில் வச்சுண்டு ஆதிசேஷனாகிய கொடைக்கு கீழே சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் என்ற உருவத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதனையும் நாம் தரிசனம் பண்ணுறோம். அப்படியே சற்று வெளியில் வந்தோன்னா கோயிலுக்கு எதிர ராம பக்தனான ஆஞ்சநேய சுவாமி வால்ல மணியை கட்டிண்டு நமக்கு அழகாக ராம ராம ராமன்னு அனுமாருடைய ஒரு திவ்ய தரிசனத்தை எதுக்காக இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஞாபகப்படுத்துகிறோன்னா, அனுமாருக்கு ராமனுடைய தரிசனம் கண்ணால் அவருக்கு தேவையில்லை. சோத்ரைஸ்ய பீத்வா, எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறாளோ ராமாயணம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எனக்கு ராமனுடைய தரிசனம் வேண்டாம், ராமாயணத்தை 2 காதாலையும் கேட்டு ராமகதா அமிர்தத்தை நான் பருகிறதுக்காகத்தான் நான் காத்துருக்கேன்னு சொல்வது போல இந்த ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனம். ஆக கண்ணுக்கும் காதுக்கும் ஒவ்வொரு திருக்கோயில்கள்லையும் அதனுடைய பிரபாவத்தாலும் திவ்ய தரிசனத்தாலும் நாம் எப்படி ஆனந்தத்தை அடையிறோமோ இந்த கோயிலில் எப்படி நம்ம அடைஞ்சுட்டு இருக்கோமோ அதையே தான் இவர் ஞாபகப்படுத்துறார். நேத்ரை கீசோத்ரை ஸ்யபித்வம் பரமரசசுதமோ போதி பூரே ரமேரல்னே. அந்த அமிர்தம் வந்து எங்க காதுல பாய கிருஷ்ணனான ஒன்று அப்படியே தியானம் பண்ணிட்டு நாங்க இருக்கோம்னாராம். ஆக இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சே என்னை ஏன் படைச்சே, படைப்பு வேண்டாம்னு, ஸ்லோகம் முடியச்சே எனக்கு நீ படைப்பை கொடுத்துட்டே இரு, பிறவி வேண்டும் எனக்கு, ஏன்னா உன்னை அப்பத்தான் அனுபவிக்க முடியும், குருவாயிரப்பா உன்னுடைய கோயிலுக்கு வர முடியும்னார். இந்த நாராயண பட்டத்திரியனுடைய இந்த 2 விதமான தத்துவங்கள், படைப்பு வேண்டாம், கஷ்டத்தை கொடுக்காதே, முடிக்கச்சே என்னை நீ படேன்னு சொன்னது எப்படி இருக்குன்னா நமக்கு தொண்டரடி பொடி ஆழ்வாரை ஞாபகப்படுத்துறதா. ஆழ்வார் என்ன பண்ணார்? ஸ்ரீரங்கத்தில் போய் பகவான்கிட்ட முதல் பாட்டு சொன்னார். வேதம் நூறு பிராயம் 100 மணிசர்தம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் 15 பேதை பாலகள் அதாகும் பிசி பனி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேகே கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்ட ஆதலால் பிறவி வேண்டேன். என்ன அந்த சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற ஒத்துமை பட்டத்திரிக்கும் ஆழ்வாருக்கும் ரங்கநாதர்கிட்ட சண்டை போட்டாராம். எனக்கு 100 வயசு கொடுக்குறேன் 100 வயசு கொடுக்குறேன்னு சொன்னேன். யார் கேட்டா அவனு 100 வயசு? நீ கொடுக்குற 100 வயசுல ராத்திரி படுத்துட்டு கார்த்தால எழுந்தாலே எங்களுக்கு பாதி தூக்கத்திலேயே போயிடுறதுடா, பிரயோஜனம் இல்லாமல் பாதியும் உறங்கி போகும். மிச்சம் 15 வயசு பாலக பருவத்தில் போயிடுறது, மித்தம் 35 வயசுல பிணி பசி மூப்பு துன்பம் இல்லாத வியாதிகள்லாம் வந்துடுறது. இப்படியெல்லாம் எங்களை கஷ்டப்பட்டு ஆதலால் பிறவி வேண்டேன் பிறவி வேண்டாம்னார். ஆனால் இதே மாதிரி தான் பட்டத்திலையும் ஆரம்பித்தார். ஏன் கஷ்டப்படுத்தின பிறவின்னு முடிக்கச்சே இங்கே இருக்கிறது தான் எனக்கு ஆனந்தம், பிறவியை கொடுனார். இதே ஆழ்வார் அதை மாதிரி வரக்கூடிய அடுத்த பாசுரங்களில் என்ன பண்ணார்? பகவானே நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ரங்கநாதனான ஒன்னே ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில்னு சைனிச்ச திருக்கோலத்தோட திகட்டாத அமுதமாக என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு இந்த அமுதத்தை பார்த்தும் இதன் பெருமையை கேட்டப்பறம் எனக்கு பிறவி வேண்டும்னாராம். பச்சை மாமலை போல் மேனி பவளமாய் கமலச்செங்கல் நச்சுதாமரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர இச்சுவை தவிர யான் போய் திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த பூலோகத்தில் பிறந்து திருக்கோயில்களில் உன்னுடைய திவ்ய தரிசனமாகிய அமிர்தத்தை நாங்கள் அடையிறதை விட்டுட்டு எங்களுக்கு வைகுண்டம் கூட வேண்டான்னார். முதல்ல வந்த பாட்டு பிறவி வேண்டான்னார்.
இப்போ எனக்கு பிறவியை கொடுன்னார். அதே ஆழ்வாருடைய மனோபாவம் இந்த 7வது ஸ்லோகத்தை முடிக்கச்சே ஆரம்பிக்கச்சே நான் கஷ்டம்னு சொன்னதை மறந்துரு, அதை திருப்பி வாங்கிக்கிறேன். எனக்கு இப்போ வேண்டியது பூர்வமாலோசிதமஜிதமயானைவமத்யாபி ஜானே நேத்ரை சோத்ரை சபீத்வா பரமரசசுதாம் போதிபூரே ரமேரல்னே. இப்படிப்பட்ட உத்தமமான உன்னுடைய திவ்ய தரிசனத்தோடு நாங்கள் ஆனந்தத்தை அடையிறமேன்னு 7வது ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு வரக்கூடிய பகுதிகளில் இதே சுவாமியினுடைய திருக்கோயிலேருந்து ஒரு திவ்ய தரிசனத்தோடு நம்ம அனுபவிக்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கமோ ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனேவ முகுலாபரணம் தமாலமோ அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தை நாம் சென்னை தாம்பரம் படப்பை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மணிமங்கலம் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திருக்கோயில்களில் கோஷ்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பல சுவாமிகளை நாம் தரிசித்து கொண்டு அப்படி வந்தோமே ஆனால் இங்கு பல கல்வெட்டுக்கள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு தென்படுகின்றது. ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் இந்த திருக்கோயிலுக்காக பல நகைகளையும் பல மானியங்களையும் இங்கு வழங்கி இந்த திருக்கோயிலை அந்த காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட இது 1000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு இங்கே இருப்பவர்கள் கூறுகிறார்கள். அந்தந்த காலத்தில் அளிக்கப்பட்ட மானியங்கள் எல்லாம் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி திருவாய்ப்பாடி ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள், ஸ்ரீ துவாரகாதிபதி, வந்துவராப்பட்டி திருக்குவை குளத்தாழ்வார், வந்துவராப்பட்டி எம்பெருமான் என்று பல திருநாமங்களால் இங்கு அழைக்கப்படுவதாக இந்த கல்வெட்டிலே செதுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். லோகமகாதேவி சதுர்வேதி மங்கலம், ராஜசூடாமணி சதுர்வேதி மங்கலம், கிராம சிகாமணி சதுர்வேதி மங்கலம், பாண்டியனை இருமடி வெண்கண்ட சோழ சதுர்வேதி மங்கலம், ரத்னகிரக ஹாரம்,
என்றெல்லாம் இந்த கிராமத்திலே இந்த திருக்கோயிலுக்கு பல பெயர்கள் அமைந்திருப்பதாகவும் கிராமத்தின் பெயர்களாகவும் இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை நாம் பார்த்து கொண்டே இங்கு உள்ள தாயாருடைய சன்னதிக்குள் நாம் நுழைகின்றோம். அங்கு அழகான 4 கால் மண்டபம் நம்மை வரவேற்கின்றது. அங்கு 4 தூண்கள் அழகாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு தூண்களிலேயும் அங்கு பலவிதமான மூர்த்திகள், எவ்வாறு பிராகாரத்திலே பல மூர்த்திகள் அமைந்திருக்கின்றார்களோ பெருமாளுக்கு, அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயாருக்கும் நாம் அந்த தூணிலே பெரிய திருவடியான கருடனை கைகூப்பியவாறு தரிசிக்கின்றோம். நரசிம்மமூர்த்தியும் உள்ளார். மற்றும் ஒரு யோக பட்டத்திலே இங்கும் ஒரு யோக நரசிம்மரும் உள்ளார். அங்கு நாம் நர்தன கண்ணனையும் காளிங்க கண்ணனையும் தரிசித்தோம். தாயாருடைய சன்னதி தூணிலேயோ தவழும் கண்ணனாக அந்த தன் முகத்து சுட்டி தவழ தவழ தவழ்ந்து வரக்கூடிய கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இங்கும் காளிங்க நர்தன கண்ணன் உண்டு. அது மட்டுமா, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி என்று பற்பல அழகான விக்கிரகங்கள், சிற்பங்கள் இந்த தூணிலே இருப்பதை நாம் தரிசித்து கொண்டே உள்ளே நுழைந்தால், ஆகா, தாயாருடைய திவ்ய தரிசனம். செங்கமலவல்லி தாயார் என்று அழகான தாமரை பூவோடு ஒப்பிடக்கூடிய உத்தமமான அழகான தாயாருடைய திருநாமம். அவனோ ராஜகோபாலன், இவளோ செங்கமலவல்லி. 4 திருக்கைகள், 2 திருக்கைகளிலே அழகாக இவருடைய பெயருக்கு ஏற்றாற்போல கமலமான தாமரை பூவை 2 கைகளிலும் கையிலே ஏந்தியுள்ளாள். ஒரு கையிலே அழகான அபயஹஸ்தத்தை தான் காண்பித்து கொண்டு மற்றொரு கையை வரதகஸ்தமாக, என்னை வந்து தரிசிப்பவர்கள், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்பவர்கள், அவர்களுக்கு நான் வேண்டிய வரங்களை அளிக்கின்றேன், எடுத்து செல்லுங்கள் என்று தன்னுடைய கையை சற்று தாழ்த்தியவாறே நமக்கு அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனம். அது மட்டுமல்ல, உயர்ந்த திருவாபரணங்களை சாற்றிக்கொண்டு இருக்கின்றார். மூல விக்கிரகத்தை நாம் படமெடுப்பதற்கு அனுமதி கிடைக்காததால் உற்சவ விக்கிரகத்தை தரிசிக்கின்றோம். ஆனால் இது போன்றே 4 திருக்கரங்களோடும் உற்சவ விக்கிரகம் எவ்வாறு இங்கு அமைந்துள்ளதோ அதே போன்று இங்கு செங்கமலவல்லி தாயார் நாம் நேரில் வந்தால் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு மூல விக்கிரகத்தினுடைய ரூபமும் அவ்வாறு அமைந்திருக்கின்றதாம். தாயாருடைய பெருமையை நாம் தரிசித்தவாறே சற்றே நகர்ந்து வந்தோமே ஆனால், ஆண்டாள் இல்லாத வைணவ திருக்கோயில் உண்டா? அது மட்டுமல்லாமல் கண்ணன் இருக்கின்றான் என்றால் ஆண்டாள் எங்கிருந்தாலும் அங்கு ஓடி வந்து விடுவாளே. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆண்டாள் ராஜகோபாலனான இந்த கண்ணனை தேடி இந்த மணிமங்கலத்திலே அழகாக தாமரை பூவை கையில் ஏந்தி கொண்டு நின்ற திருக்கோலத்தோடு என்னை தரிசிப்பவர்களெல்லாம் திங்கள் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று தன்னுடைய அருளை வாரி வழங்கிக் கொண்டு இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஆண்டாள் நாச்சியாரை தரிசித்து கொண்டு நாம் நாராயணியத்தினுடைய பகுதிக்கு திரும்பி வருவோம். காதால் உன்னுடைய திவ்ய தரிசனங்களை, காதால் உன்னுடைய திவ்ய வைபவங்களை கேட்பதும் கண்ணால் உன்னை தரிசிப்பதும் எல்லோருக்கும் பலனை அளிக்க வல்லது. உன்னுடைய சிருஷ்டியானது எங்களுக்கு பெருமைக்குரியது என்று 7வது ஸ்லோகத்தினுடைய முடிவிலே நாராயண பட்டத்திரி வர்ணித்ததை அழகான தமிழ் பாசுரம் கூறுகின்றது. வென்றிடற்கரியவாம் உலகுயிர் அனைத்திற்கும் விளைத்திடும் துன்பமெல்லாம் நின்றிடும் முன் உருவில் நிகழ்ந்தவை என் மனம் நிகழ்த்தியது. ஒரு காலையில் நின்று நீ உலகுயிர் படைத்திடும் நியாயம் நியாயமென நான் இன்று கண்டு கொண்டேன். நின்றிடும் உண்மையுடல் ஞானமும் நீ தரும் உணர்வெண்ணும் கடலில் கண்ணா கண்டேன். அந்த உன்னுடைய சிருஷ்டியானது உன்னுடைய திவ்ய தரிசனத்தோடு எங்களுக்கு பரமபலனை அளிக்கிறதுன்னு குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தை சொன்ன பட்டத்திரி நாராயணியத்தினுடைய முதல் தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பனிடத்திலே தொடங்க ஆரம்பிக்கின்றார். 7வது ஸ்லோகம் முடித்தவுடன் 7வது முறையாக ஆம் குருவாயூரப்பன் அந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் சத்தியம் என்று அவன் தலையசைத்தானாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாராயணியத்தினுடைய பெரிய சிறப்பே ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் போதும் குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு தன்னுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து தன்னுடைய தலையை சற்றே இடதுபுறம் சாய்த்தவாறே தனது வலதுபுறத்திலே அமர்ந்து நாராயணியத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய
வாதரோகத்தால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டத்திரிக்கு திவ்ய தரிசனத்தை தலையசைத்தவாறே கண்ணன் அளித்து கொண்டு அந்த ஸ்லோகத்திலே சொன்ன கருத்துக்களை நான் ஆமோதிக்கிறேன், இது சத்தியம் என்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அவன் முத்திரை குத்துகிறான். அதுபோல் நாம் நலம் தரும் நாராயணியத்தை தொடங்கி இந்த தசகத்திலே 7 முறை கண்ணன் தலையசைத்து அனுகிரகித்து விட்டான். அந்த குதூகலத்திலே இதோ பட்டத்திரி அஷ்டமியில் தேவகிக்கு 8வது மகனாக பிறந்தவன் கண்ணன். அவனுடைய திதியும் 8வது திதி, யாருக்கும் எட்டாதவன், அவனும் 8வது குழந்தையாக இங்கு பிறந்து விட்டான். அதனால் முதல் தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பல பொருட்களை அடக்கி அவனை உயர்ந்த இடத்திலே வைத்து நாம் துதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த ஸ்லோகம் பல கருத்துக்களோடு அழகாக ஆரம்பிக்கின்றது. இதோ அந்த ஸ்லோகம். நம்ராணம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைகே அனபியர்த்திதானபி அர்த்தன் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திரம் கதிச்சே இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிக பலக பாரிஜாதோ கரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாடி த்ருமமபி லசதே அர்த்தமர்த்தி விரஜோயம். அழகான ஸ்லோகம். குருவாயூரப்பா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாராயணியத்துக்குன்னு யாருமே தனியாக வியாக்கியானம் எழுதவே இல்லை. எல்லாத்துக்கும் ராமாயணம், பாகவதம், 18 புராணங்கள், திருப்பாவை, ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் இருக்கு. ஆனால் நாராயணியத்துக்கு வியாக்கியானம்னு தனியாக விரிவுரைன்னு யாருமே எழுதலையா. ஏன், என்ன காரணம்? பின்னாடி பெரியவர்கள் சிந்திச்சா நாராயணியத்துக்கு இருக்கிற பெருமையே அவரவர்கள் அனுபவிச்சு அந்த ஸ்லோகத்தை கேட்டும் பாராயணம் செய்தும், எப்படி ஒரு கற்கண்டோ ஒரு இனிப்போ ஒரு சர்க்கரையோ அது எங்கிருந்தாலும் அந்த எறும்புகள், அது எங்கேயோ இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் அந்த சர்க்கரையும் கற்கண்டையும் தேடி வருதோ, அதுபோல குருவாயூரப்பா, நீ இந்த குருவாயூரில் சர்க்கரையா எங்களுக்கு தித்திக்கிற. அதனால தானே உன்னுடைய பிரசாதமே எங்களுக்கு தித்திப்பான ஒரு பால் பாயசத்தை நிறைய சர்க்கரையை போட்டு எங்களுக்கு இனிப்பாக உச்சி வேளையில் நீ கொடுக்குற. அதனால் எங்களுக்கு உனக்கு தனியாக வியாக்கியானம் இந்த நாராயணியத்துக்கு இல்லை. எறும்புகள் போல பாகவதோத்தமால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி பாகங்கள்லேருந்து உன்னை தரிசனம் பண்ண வரா. அவள் வந்து உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு என்ன தேவையோ, ரோகசாந்தி, வியாதி நீங்கணும்னா வியாதி, அவர்களுடைய அந்த தாரித்ரிய மோசனம், அதாவது ஏழ்மை நிலையாவது நீங்கப்பட வேண்டுமென்றால் உன்னுடைய தரிசனத்தினால் ஐஸ்வர்யம், எல்லாத்துக்கும் மேலே உலகத்தில் வேண்டிய மன நிம்மதி, கடன் தொல்லையிலேருந்து விடுபடுறது, புத்திரன் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம், கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம், எல்லாத்த விட ஒரு பெரிய கஷ்டம் துக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி, வைராக்கியம், இது எல்லாம் நாராயணியத்தோட மகாத்மியமாக 100 தசகங்களில் 1036 ஸ்லோகங்களில் குருவாயூரப்பா பொதிஞ்சிருக்கு. அதனால அனுபவபூர்வமாக அவரவர்கள் இதை உணர்றதுனால இதுக்கு தனி வியாக்கியானம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நாராயண பட்டத்திரி இந்த நாராயணியம்ன்ற காவியத்தை முடித்த உடனே இதுக்கு என்ன பெயர் வச்சார்னா கிருஷ்ண சௌந்தர்ய லகரின்னு பெயர் வச்சாராம். அதாவது கிருஷ்ணனுடைய அழகை, கண்ணனுடைய பெருமையை வர்ணிக்கக்கூடிய காவியம் கிருஷ்ண சௌந்தர்ய லகரின்னு வச்சார். ஆனால் குருவாயூரப்பன் ஒத்துக்கலை. கிருஷ்ண சௌந்தர்ய லகரி வேண்டாம், இதில் கேட்குறவா பாராயணம் பண்ணுறவா எல்லாரும் இதில் சேர்ந்துருக்கா, அதனால் பக்தர்களையும் சேர்த்துன்னு இதில் ஒரு பேரை வச்சுடுனார். அதனால் நாராயணியம்னு பேர் வந்துதான். அதாவது நரர்கள்னா மனிதர்கள், அந்த நரர்களுடைய அயனம் அவர்களுடைய ஒரு சுகம், நாராயணாம் அயனம் அவர்களுடைய ஒரு சுகம், அவர்களுடைய அனுபவம், அதையெல்லாம் விவரித்து சொல்லி தன்னோடு சேர்த்து பக்தர்களையும் இதில் இழுத்துண்டாராம். அதுதான் இதுக்கு பெருமை. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ற? இந்த ஒரு காவியத்தை நான் ஆரம்பிக்க செய்ய ஒன்று தெரிஞ்சுட்டேன். நம்ராணாம் சந்நிதத்தே. நம்ராணாம் சந்நிதத்தே என்ன பொருள்? பகவான் கண்ணன் நினைச்ச மாத்திரத்தில் ஓடி வந்து நாம கூப்பிட்ட இடத்துல நிற்கிறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர குருவாயூருக்கு வர முடியாதவா, பார்வை இல்லாதவா, வயசானவா, நடக்க முடியாதவா, இவெல்லாம் கூட நம்ம குருவாயூருக்கு போக முடியலையேன்னு குருவாயூரப்பா கவலைப்பட வேண்டாம். நாராயணியத்தோட இந்த ஸ்லோகத்தோட பொருளை கேட்டுண்டு கிருஷ்ணா அப்படின்னு குருவாயூரை மனசில் மானசீகமாக தியானம் பண்ணிண்டு
உன்னை நினைச்சுட்டாள்னா போறோம். பார்வை தெரியாதவாளுக்கு கூட திருதராஷ்டிரனுக்கு நீ விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தது போல நீ ஓடி வந்து அவர்கள் மனத்திரை முன்னாடி இதை கேட்டுருப்பவர்களுக்கு நம்ராணம் சந்நிதத்தே, அவர்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு பலன் நீ கொடுக்கிற, திவ்ய தரிசனத்தை கொடுக்கிற. பக்தானாம் சந்நிதத்தே ஸ்ரோதானாம் சந்நிதத்திரேன்னு கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்? இதை யார் கேட்கிறாளோ அவர்களிடத்துல தான் நீ வந்து நிற்கிற, யார் இதை சொல்றாளோ அவங்கிட்டக்கத்தான் நீ வந்து நிற்கிறேன்னு இல்லை. நாராயணியம் படிக்க முடியலையே எனக்கு அப்படின்னு கவலைப்படுறவாளுக்கு கூட, குருவாயூருக்கு வர முடியாதவாளுக்கு கூட கிருஷ்ணா அப்படின்னு உன்னை கண்ணை மூடிண்டு பக்தியோட ஒரு செகண்ட் நினைச்சுட்டா போறோம். நம் சந்நிதத்தே, அதை வணங்குபவர்களுக்கு முன்னாடி உன்னி கிருஷ்ணனாக பகவான் உங்களுக்கு என்ன வேணும்னு கையை கட்டிண்டு நிற்கிறாராம். அதனால தான் உத்தமமான பதம். நினைச்சவாளுக்கு நீ அவா ஒன்ன தேடி வரணும்னு நினைக்கிறது இல்லை, நீ அவளை தேடி. நிஷாதானம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேல குப்ஜே சாவ்ரஜ யுவத யோமால்ய கிருதிகி. சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்வாரு, ராமனோ கண்ணனோ யாரை தேடிட்டு போனா? ராமன் அயோத்திக்கு தன்னை வந்து எல்லாரும் பார்க்கட்டுமேன்னு இல்லை, நேர குகனை தேடிட்டு போனான். பரத்வாஜர், அங்க இருக்கக்கூடிய விராதன், கபந்தன், சபரி, சுக்ரீவன், ஹனுமார், விபீஷணன், இத்தனை பேரை நீ ராமனா அயோத்தியிலேருந்து தேடிட்டு போனேன். நம் சந்நிதத்தே. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் உன்னை நந்தகோபரோ யசோதையோ மதுராபுரியில் வந்து பார்க்கல, அவளை தேடிட்டு போய் நீ தரிசனத்தை கொடுத்த. அதே போல கோபர்கள், கோபிகைகள், அங்க இருக்கக்கூடிய மதுராபுரி வாழ் ஜனங்கள், துவாரகை வாழ் ஜனங்கள், இத்தனை பேருக்கும் நீ அவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த. உன்னை தேடிட்டு வந்தான் குச்சேலன்னு ஒருத்தன். ஆனா ஐஸ்வர்யத்தை அவனுக்கு தெரியாம அவனுடைய வீட்டில் நீ கொண்டு போய் அவனுக்கு தெரியாமையே நம்ராணம் சந்நிதத்தே அவனிடத்துல போய் நீ இறக்கிட்ட. அதனால உன்னுடைய பிரபாவம் என்ன தெரியுமா குருவாயூரப்பா? நினைச்ச மாத்திரத்தில் ஓடி வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம பிரத்யக்ஷ தெய்வமாக குருவாயூர்ல இருக்கக்கூடிய நீ எவ்வாறு எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ற? இந்த நம்ராணாம் சந்நிதத்தேன்றதுக்கு கேரளால குருவாயூர்ல நடந்த ஒரு அழகான ஒரு கதையை சொல்லியே பெரியவர்கள் எல்லாம் விளக்குவார்கள். அந்த வைபவம் என்னன்னு நாளைய பகுதியில் இந்த ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலோட திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஓர் அறிவிப்பு. 21ஆம் தேதி ஞாயிறு மாலை 7 மணி அளவில் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியில் வேதகுருவும் ஆதிகுருவும் என்னும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. அன்பர்கள் அதனை கண்டுகளிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதியன்று பூலோக வைகுண்ட க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ தசாவதாரம் சன்னதியில் நடைபெறக்கூடிய வேத சம்மேளன நிகழ்ச்சியின் நேரடி ஒலிபரப்பு காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறுகிறது. அகோபிலமடம் ஜீயர் சுவாமிகளின் தலைமையில் ஆயிரக்கணக்கான வேத விற்பன்னர்கள் பங்கு கொள்ளும் இந்த வேத சம்மேளன நிகழ்ச்சியை நேரடியாக கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः.
அப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே நம்ராணம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைகி அனபியர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திரம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிகபலகாம் பாரிஜாதோ ஹரேத்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருமமபி லஷதி வியர்த்தமர்த்தி விரஜோயம். நாராயணியத்தினுடைய 8வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி வேண்டுபவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் நம்ரானாம் சந்நிதத்தே ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியாக அருள் வழங்குவார். அப்படி நினைச்ச மாத்திரத்தில் வரக்கூடிய அவர் சததமபி புரஸ்தைர் அனபியர்த்திதானபி அர்த்தான், அதாவது யாராவது குருவாயூருக்கு வந்து அந்த கண்ணனிடத்தில் எதையாவது கேட்க மறந்தா கூட அதை ஓடி வந்து பகவான் கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட கேட்க தவறினதை கூட கொடுக்கக்கூடியவன். பிரார்த்தனை பண்ணவே வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்? அஜஸ்ரம், எல்லாரையும் ஜெயிச்ச குருவாயூரப்பனான நீ எங்களிடத்தில் எதிர்பார்க்கறது நாம் வந்து இவர்களுக்காக 3 யுகங்களை தாண்டி கலியுகம் முடிகிற வரைக்கும் பாகவதோத்தமாள் வரமாட்டாளான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாம் பிரார்த்தனை பண்ணால் நாமும் ஓடி போய் நிற்கிறோம். இப்படி நமக்கு திவ்ய தரிசனம் கொடுத்த சுவாமியை நம்ம ஒரு தடவை பார்ப்போமேன்னு யாராவது ஒன்னிடத்தில் வந்துட்டா அவர்கள் கேட்க மறந்ததையும் கூட என்றாராம். என்ன அழகுன்னா, ஏன் பல திருக்கோயில்களில் நம்ம வந்து திருப்பதி முதலிய இடங்களில் பல கோயிலுக்கு போகச்சே நம்ம பல விஷயங்களை மனசில் நினச்சிண்டே போவோம். குருவாயூருக்கு போகிறோமா, போன உடனே குருவாயூரப்பன்ட்டக்க நம்ம வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் வரணும்னு நினச்சிக்கணும், வியாதி நீங்கணும்னு நினச்சிக்கணும், புத்திர சந்தானம் ஏற்படணும்னு நினைக்கணும்னு எத்தனை பேருக்கு எத்தனை விதமான ஒரு பிரார்த்தனைகள் இருக்குது. அதை நினச்சிண்டே போவோமா. ஆனால் பட்டத்திரி சொல்கிறார், இந்த நினைப்பெல்லாம் எங்களுக்கு எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? அதுவும் அந்த வாசப்படி தாண்டச்சே நினச்சிப்போம், கொடிக்கம்பத்தை தாண்டச்சே நினச்சிப்போம், அந்த சின்ன ரேடி தின்ன வழியாக பட்டத்திரி மண்டபத்தை தொடச்சே கூட இவருக்கு வியாதி நீக்கின மாதிரி எனக்கு என்னோட சர்வதாபத்தையும் நீக்கேன்னு பட்டத்திரியை பார்த்த உடனே பிரார்த்தனை ஞாபகத்துக்கு வரும். அந்த சோபன மண்டபத்தை தாண்டி சூரியஸ்பர்த்தி கிரீடமுர்த்வ திலகனா ஒன்றையடி ரூபத்தில் உன்னி கிருஷ்ணனாக தனக்கே உரிய மந்தகாசத்துடன் நம்ரானாம் சந்நிதத்தேன்னு எங்களுக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சுவாமி கிட்டக்க வந்தச்சே நமக்கு எல்லாமே மறந்து போயிடுமா. நம்முடைய எண்ணங்களாக வரும், ஆகா எப்படிப்பட்ட ஜாஜ்வல்யம், எப்படிப்பட்ட அழகு, இப்படி சுவாமி நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணோம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாடி கண்டேன் அப்படின்னு சுவாமியை பார்த்து பரவசப்பட்டு அவனுடைய ஆழ்ந்த அந்த தரிசனத்தில் பக்தி பாவத்தோட கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிண்டு நேராக அவனை பிரதட்சணம் பண்ணி கோயிலுக்கு வெளியில் வரச்சேத்தான் நமக்கு ஞாபகம் வருமா. அடாடா எல்லாம் மறந்து போயிட்டோமே, நாம் இது வேணும் அது வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சோமே, அவனுடைய திவ்ய ரூபத்தை பார்த்த உடனே ஒன்று கூட நமக்கு ஞாபகம் வரலையே, மறுபடியும் இதுக்காக கோயிலுக்குள்ளே போகிறதா, இவ்வளோ கியூ நிற்கிறதே 3-4 மணி நேரம் ஆகும் போல இருக்கே, ஏன் மறந்தோன்னு நினைக்கச்சே பட்டத்திரி சொன்னார், அனபியர்த்தான் கவலையே படாதுங்க, நீங்கள் வேண்டிக்கணும்னு மறந்ததை கூட நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய கலியுக பாரிஜாதம் என்னுடைய குருவாயூரப்பன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வள்ளல். அந்த சுவாமி எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணனா குடிகொண்டு இருக்கானோ அந்த இடத்துல திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடியவன்னு அந்த பட்டத்திரி சொன்ன அந்த ஸ்லோகம் நம்ரானாம் சந்நிதத்தே. இதுக்கு இந்த குருவாயூரில் நடந்த ஒரு கதையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய ஒத்துமைன்னா, இந்த ராஜகோபாலனாக இங்கே இருக்கக்கூடிய
மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியோட திவ்ய தரிசனத்தோட தான் இந்த வாரம் முழுக்க நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நமக்கு தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவில் தாம்பரத்திலேருந்து படப்பைக்கு போகக்கூடிய அந்த ஒரு சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறிய கிராமமான மணிமங்கலத்தில் இன்னைக்கு நம்ம தரிசிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியினுடைய உற்சக விக்கிரகத்தினுடைய கண்கொள்ளா காட்சி. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் உற்சவர் 2 பேருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய மூலவர் எம்பெருமான் தன்னுடைய வலது கையில் சங்கத்தை வச்சுருக்கார், இடது கையில் சக்கரத்தை வச்சுருக்கார். வலது கையில் சங்கத்தை பகவான் வச்சுருக்கிறதுன்றது சில இடங்கள்ல தான். திருக்கோவலூர் திவ்ய கஷேத்திரத்தில் பகவான் வலது கையில் மகாபலிக்காக சக்கரஸ்ய தைத்திய தனுஜாதிஷுவாம பாவம் சங்கஸ்ய ஆஸ்ருத ஜனேஸ்வபி தட்சிணத்துவம்னு சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் வலக்கையில் சங்கத்தை வச்சுட்டாராம். அதே போல திருவள்ளிக்கேணியில் வலது கையில் சங்கம், இங்கேயும் மணிமங்கலத்திலையும் மூலமூர்த்திக்கு வலது கையில் சங்கம். ஏன்னா இதனுடைய புராண வரலாறு, பகவான் பார்த்தனுக்கு தேரோட்டியாக பார்த்த சாரதியாக அவன் தேரை ஓட்டிய அர்ஜுனனுக்கு திவ்ய தரிசனத்தை அளித்த திருக்கோலத்தோடு இங்கேயும் காட்சி அளிக்கிறான். அங்கே போரில் சங்கநாதம் பண்ணுறதுக்காக திருவள்ளிக்கேணியில் பார்த்த சாரதியாக அங்கே சங்க ஊதினான், இங்கேயும் சங்கநாதம். அதனால் வலது கையில் அர்ஜுனனுக்கு திவ்ய தரிசனத்தை அளித்த பாவமாம். அது மட்டுமல்ல, கறவைகள் பின்சென்று காணும் சேர்ந்துன்போம்னு பசுமாடுகளை ஓட்டிண்டு போனதுனால ராஜகோபாலனாக பகவானுடைய சொரூபம். உற்சவமூர்த்தியை நம்ம தரிசித்தோன்னா அவருக்கு எல்லா மூர்த்தியும் போல 2 திருக்கரங்களில் வலது கையில் சக்கரம் இருக்கும், இடது கையில் சங்கத்தை வச்சுருப்பார். ஒரு கை அபயகஸ்தமாக இருக்கு, இன்னொரு கை கையில் கதையை வச்சுண்டு கதாபாணியாக இருக்காராம். கதையை வச்சுட்டு இருக்கக்கூடிய சுவாமி தான் இன்னைக்கு நாராயணியத்தோட கதையும் நம்மளோட உட்காந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தனக்கே உண்டான மந்த காசத்தோட புன்சிரிப்போட கேட்டு இருக்கார். திருவாபரணங்களை சாற்றப்பட்டும் திருவாபரணங்களை கலஞ்சும் ஒரு திவ்ய தரிசனம். இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகாலுடைய உதாரணமான ஒரு பெரிய சிந்தனை, பக்தர்கள் வீட்டில் இருந்தவாறே இவனை தரிசிக்கும் போது இந்த ஆபரணங்களும் மாலைகளும் சாற்றப்படாவிட்டால் இவனுடைய திருமேனி எவ்வளவு அழகா இருக்கும்னு அதுபோல ஒரு தரிசனத்தை நமக்கு ஏற்பாடு பண்ணான். உடனே மாலைகளையும் திருவாபரணங்களையும் உயர்ந்த திருவேங்கடமுடையான் போன்ற பச்சைக்கல் சாத்தப்பட்ட ஒரு அழகான திருவாபரணம், மகாலட்சுமியை திருமார்பல வச்சுருக்கக்கூடிய லக்ஷ்மி பதக்கம், தாமரை மாலைகள், இவற்றோடு பகவான் சர்வாலங்கார பூஷிதனாகவும் அந்த பூக்களையும் மாலைகளையும் சாற்றிக்கொண்டு நமக்கு அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை அழகான ஆரத்தியோடு நம்ம பார்க்குறோமே. ராஜகோபாலன்னா அவன் கோபாலன் மாத்திரமில்லை, ராஜருக்கே அரசனுக்கே உண்டான ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜகோபாலனுடைய அற்புதமான இந்த ஒரு திவ்ய தரிசனம் உற்சவமூர்த்தியோடு நாம் அந்த கற்பூர ஹாரத்தியோட நாராயணியத்தில் அந்த நம்ரானம் சல்னிதத்தே இந்த ரூபத்தோட நம்ம எப்படி நினைக்கிறோமோ பசுமாடோடனா பசுமாடோட நிற்பானா. நினைச்ச ரூபத்தோட காளிங்க நர்த்தனமா கண்ணை மூடிக்கோங்க, காளிங்க நர்த்தனம் ஆடி காட்டுவான். அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் படைச்சவன் கண்ணன். குருவாயூரில் இருக்கக்கூடிய சுவாமின்னு சொல்லும்போது அழகான ஒரு வரலாறு சொல்றது உண்டு. இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தில் சேலப்பெரம்புன்னு ஒருத்தர் இருந்தாரா. அவருக்கு என்ன ஒரு சிந்தனைன்னா பகவத் பக்தியே கிடையாது, குருவாயூரப்பனை பற்றின பெருமைகளையே தெரியாதவருக்கு. ஒரு வரலாறு சொல்றது, பரம கோடீஸ்வரர் தினமுமே அந்த குளத்தில் வந்து குளிப்பார், போகங்களில் ஈடுபடுவார், பல ஸ்திரீகளோட இங்கே வந்து ஜலக்கிரீடை பண்ணுவார், இப்படியெல்லாம் இருந்தார்னு சொல்றது. மற்றொரு வரலாறு, அவர் ஏழ்மையாக இருந்தார், இருந்தாலும் குருவாயூரப்பட்ட அந்த சேலப்பரம்புக்கு சிந்தனை கிடையாது. என்ன பண்ணுவாராம், தினமுமே ஊட்டுப்புறைன்னு பேர், குருவாயூரில் இன்னைக்கும் அந்த அன்னதானம் நடக்கிறது. அந்த ஊட்டுப்புறையில் வந்து நன்னா சாப்பிட்டுட்டு குளத்தில் போய் கையை அலமிண்டு போயிட்டே இருப்பாராம். ஒரு க்ஷணம் கூட குருவாயூரப்பனை திரும்பி பார்க்கவே மாட்டார், வருவார், சாப்பிடுவார், போயின்னு இருப்பார். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, நாராயண பட்டத்திரி நாராயணியை எழுதுறவர் பகல் வேளையில் பகவானுடைய நட சாத்தியாச்சு, அன்னைக்கு பாதி பகுதியை முடிச்சுட்டார். வழக்கம் போல் ஒரு 10 பேர் தூக்கின்னு வந்து அவர் குளத்தில் உட்கார வச்சு அவருக்கு அந்த கை காலையெல்லாம் அலம்பி விட்டு அவருக்கு ஆகாரத்தை ஊட்டின்னு இருக்கா. அப்போ இந்த சேலப்பரம்பை என்ன பண்ணாராம், ஊட்டுப்புறையில் போய் சாப்பிட்டுட்டு அந்த கையை வந்து அப்படி அலம்பின்னு இருக்கார். அப்போ இந்த நாராயண பட்டத்திரி இவரை பார்க்குறாரு, இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் பட்டத்திரிக்கு என்ன ஒரு பெரிய சக்தி உண்டுன்னா, அவர் எதிர இருப்பவர்கள் யாரையாவது பார்த்தா அவர்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆயுள் பாவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பட்டத்திரிக்கு இருக்கா. அது தனக்கு தெரிஞ்சிட்டதுனால தானே அவர் 100 நாள் கண்டிப்பாக இருப்போம்னு தைரியமாக வந்து இந்த காவியத்தை எழுதின்னு இருக்கார் இல்லையா. அப்போ அந்த சேலப்பெரம்பை பார்த்தார் அவர். உடனே பட்டத்திரிக்கு தூக்கி வாரி போட்டது, ஐயா நீங்கள் யாருன்னார். சேலப்பெரம்புன்னு பேருன்னார்.
நான் உங்களை கவனிச்சுட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு கையலமிட்டு போவேலாமே, குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண மாட்டேலாமே, மனுஷ ஜென்மம் பாழாக்கி அல்லோ, இப்படி கிடைக்காத மனுஷ ஜென்மத்தை சேலப்பரம்பு நீ பாழாக்கிட்டியே, குருவாயூரப்பனை மறந்துட்டியே, சாப்பாடு ஒன்று தான் வாழறதுக்கு நீ நினைச்சுட்டியே, இப்படி இருக்கலாமா, போறோம் பாழாக்கினது, இன்னும் 10 நிமிஷம்தான் நீ உயிரோடு இருக்க போற, ஜாக்கிரதை, அதுக்குள்ள குருவாயூர் கோயிலுக்கு ஓடு, குருவாயூரப்பான்னு சுவாமியை பார்த்து கூப்பிடு, உனக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த ஜென்மத்தை பாழாக்காத, ஓடுன்னு இவருடைய சக்தியை அவனை பார்த்த உடனேயே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாராம். க்ஷண நேரத்தில், ஒரு வினாடி காலத்தில் அந்த சேலப்பரம்புக்கு ஞானம் வந்தது. அடாடா, பழுதே பலகாலம் போயினவே, கணக்கடைக்காத ஜென்மத்தை வீணாக்கிட்டமே, 10 நிமிஷம்தான் நம்ம இருக்க போறோன்றது அவளுக்கு கவலை இல்லை, அதுக்குள்ள கோயிலுக்கு ஓடி போய் சுவாமியை பார்த்துடணுமேனு அதை ஈர துணியை மடிச்சு கட்டிண்டு மேலே அந்த துண்டை போட்டுண்டு கலபத்தை எட்டுண்டு, கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பா இதோ வந்துட்டேன்னு குளத்துல படியில தடுமாறி எழுந்துண்டு சேலப்பரம்பு அதை கிழக்கு நடையில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து அப்படி நிற்கிறாராம். அப்ப பட்டத்திரிக்கு ஒரு உணர்வு, அவர் பார்த்தார், என்னடா இது, நம்ம திடீர்னு இவருக்கு 10 நிமிஷம் தான் இருப்போம்னு சொல்லிட்டோமே, இந்த ஆசாமி சேலப்பரம்பு பாட்டுக்கு நேர கோயிலுக்குள்ள ஓடி அந்த சுவாமி முன்னாடி நிக்கச்சே அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு இவருக்கு உயிர் போயிடுத்துன்னா, கோயிலுக்குள்ள இவர் பிராணனை விட்டார்னா பெரிய தோஷமா போயிடுமே, ஏன்னா இது கடுமையான ஆச்சார அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு கோயிலாச்சே, இதில் பூஜை பண்ணுற நம்பூதிரி கூட அவர் முறையான 6 மாத காலம் அவர் வீட்டுக்கு போகக்கூடாதே, கோயில் மேலேயே இருந்துட்டு பூஜை பண்ணணுமே, ஒரு குழந்தை ஒரு சின்ன சுத்தம் பண்ணிட்டா கூட 1.25 மணி நேரம் கோயிலை மூடி அதுக்கு சுத்தி பண்ணிட்டு தானே திறப்பா, நம்ம தெரியாதனமா குருவாயூரப்பன் கோயிலை அசுத்தப்படுத்திட்டோமே, இவன் போய் உள்ளுக்குள்ள உயிரை விட்டுட போறானேன்னு பட்டத்திரிக்கு பதறது, ஏன் சொன்னோன்னு. அப்ப இந்த சேலப்பரம்பு என்ன பண்ணார், நேரம் அந்த கிழக்கு நட வரைக்கும் வந்தார். அவர் தட்டி தடுமாறிண்டு பதபதப்போட வரத்துக்குள்ள படியில ஏறி 9.25 நிமிஷம் முடிஞ்சு போயிடுத்து. சுவாமியோட குருவாயூர் கோயிலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், என்ன அழகுன்னா, வெளியில கிழக்கு நடையில நின்றுண்டாலே அவனுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய திருமேனியனுடைய ஒரு தரிசனம் அந்த தெருவிலேருந்தே தெரியக்கூடிய அளவுக்கு விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணியிருக்கார். அவன் என்னமோ 1.5 அடி ரூபந்தான் இருந்தாலும் இன்னைக்கும் குருவாயூர்ல பல பேர் அதை கிழக்கு நடையில் ஒரு இடத்துல நின்றுண்டு நேர குருவாயூரப்பனை பார்த்து அப்படி கையை கூப்பிட்டு அவ வேலைக்கு கிளம்பி போவாளாம். அது மாதிரி சேலப்பரம்பா அது வரைக்கும் வந்து நின்றார். நின்று அவர் குருவாயூரப்பான்னு அங்கேருந்தே கோயிலுக்குள்ள நுழையில சுவாமியை பார்த்துன்னு அப்படி கூப்பிடும் போது என்னாச்சு, அதை 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடுத்துக்கு சேலப்பரம்பனுடைய உயிர் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுத்தான். அப்ப குருவாயூரப்பன் என்ன பண்ணார்னா, அடுத்த க்ஷணமே இவர் குருவாயூரப்பான்னு கூப்பிட்ட உடனே கோயிலில் இருக்கிற சுவாமி பட்டத்திரிக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, சேலப்பரம்பையும் காப்பாற்றாம இல்லை. பட்டத்திரி தவிக்கிறார் குளத்துல உட்காந்து, இவர் கோயிலில் போய் உயிரை விட்டுட்டார்னா அசுத்தமாயிடுமேனு. இவரோ 10வது நிமிஷத்தை முடிச்சுண்டு உயிர் போற தருணத்தில் கிருஷ்ணா குருவாயூரப்பா என்னை ரட்சிக்கனேன்னு கதறார். அப்ப சன்னதியில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் நேர வாசலுக்கு வந்து சேலப்பரம்புக்கு உள்ள எப்படி இருப்பாரோ அதே போன்ற திவ்ய தரிசனத்தை நம்ராணம் சந்நிதத்தே சததம் அபிபுரஸ்தைர் அனபியர்த்திதானபி அர்த்தான அந்த திவ்ய தரிசனத்தை அவருக்கு கொடுத்தாராம். சுவாமியோட அந்த தரிசனத்தை பார்த்தார், அங்கேயே உயிரை விட்டார். இவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தா கூட அவருக்கு அந்த சுவாமியோட தரிசனம் இருக்க நேர மோட்சத்தை கொடுத்ததாம். இந்த சேலப்பெரும்போட மோட்சம் நம்ரானாம் சந்நிதத்தை என்ற நாராயணியத்தினுடைய 8வது ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடக்கத்துக்கு எவ்வளவு பொருத்தமாக அமைஞ்சிருக்குன்னு குருவாயூரில் இருக்கிறவாள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது சேலப்பெரம்பை நினச்சி பார்க்காம இருக்கிறதில்லை. அப்படி நினச்ச மாத்திரத்தில் அவருக்கு மாத்திரமில்லை, நாம் நலந்தரும் நாராயணியத்தை கேட்டுண்டே வீட்டில் இருந்தவாறே குருவாயூரப்பான்னு கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் நினைச்சா கூட நம்ரானாம் சந்நிதத்தே நமக்கு ஓடி வந்து இருக்கக்கூடிய இடத்துல தரிசனத்தை கொடுக்கக்கூடிய சுவாமியினுடைய ஒரு பிரபாவத்தை இங்க ராஜகோபால சுவாமியும் கையில கதையை வச்சுட்டு நாராயணியத்தினுடைய கதையை கேட்டுருக்கார். அவருடைய திருக்கல்யாண மகோற்சவத்தினுடைய வைபவங்களோடு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.
तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. நம்ராணம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைः அனபியர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்தசாந்திரம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதி கபலகா பாரிஜாதோ ஹரேத்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருமமபி லஷதி வியர்த்தமர்த்தி பிரஜோயம். முதல் தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை நினைச்ச மாத்திரத்தில் ஓடி வந்து நமக்கு தரிசனம் அளிக்கக்கூடிய பகவான், நாம் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் அவனிடத்தில் என்ன வேணும்னு போனோமோ அதை மறந்தா கூட நாம் மறந்ததையும் ஓடி வந்து அழுக்கக்கூடிய கருணை வள்ளல் அப்படின்னு நமக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய 2 வரிகளில் சொன்னவர் பகவானை உத்தமமான கலியுக பாரிஜாதமாக அடுத்து வரக்கூடிய வரிகளில் அனுபவிக்கிறாராம். கிருஷ்ணா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இத்தம் நிசேஷலப்யோ நிரவதி கபலகா பாரிஜாதோ ஹரேத்வம். உயர்ந்த ஒரு பாரிஜாத மரம் எங்களுக்கு குருவாயூரில் குடிக்கொண்டிருக்கு. இது பிரபன்ன பாரிஜாத்தம், காருண்ய பாரிஜாத்தம். இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கல்யாணமான மங்களங்களை அளிக்கக்கூடிய பாரிஜாத்தம். அதே அந்த பாரிஜாத்தம் பல இடங்களில் பல உருவங்களில் குடிக்கொண்டிருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ரங்கநாதனாக இருக்க, திருவேங்கடமலைக்கு வந்தால் ஸ்ரீனிவாசனாக இருக்க, காஞ்சிபுரத்துக்கு வந்தால் அத்திகிரி மலைக்கு மேலே வரதனாக இருக்க. ஏன் இப்போ இந்த வாரம் முழுக்க எந்த மணிமங்கலம் கிராமத்திலிருந்து நாங்கள் இந்த உத்தமமான நாராயணியத்தை கேட்டுருக்குமோ அங்கு மாடு மேய்க்கக்கூடிய அழகான ராஜகோபால சுவாமியாக வலது கையில் சங்கத்தை மூலமூர்த்தியான நீ வச்சுண்டு சங்கநாதத்தோடும் கறவைகள் பின் செல்லக்கூடிய கோலத்தோடும் திருக்கல்யாண வைபவத்தோடும் நீ எங்களுக்கு காட்சி அளிச்சுருக்குங்க. உத்தமமான காட்சி நமக்கு இன்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயாருக்கும் சாக்ஷாத் ராஜகோபால சுவாமிக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாண மகோத்சவம். இங்கு இந்த வைபவத்தை நாம் தரிசிக்கிறதுனால வீட்டில் யாருக்காவது கல்யாண பிராப்தம் நிறைவேறலைன்னு சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய வரப்பிரசாதியாக பகவான் இங்கே எழுந்தருளி இருக்கான. இங்கு நடக்கக்கூடிய இந்த கல்யாண உற்சவத்தில் அர்ச்சகர்கள் மிகவும் ஸ்ரத்தையோடு புண்ணியாக வாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தி மந்திரத்தை உச்சரித்து பகவானுக்காக பாலிகை சமர்ப்பணம், அங்குரார்ப்பணம் என்று தேவதைகளை இந்த கல்யாண உற்சவத்திற்கு அழைக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி அக்னியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த ஹோமமானது வளர்க்கப்பட்டு உத்தமமான அக்னி பிரதிஷ்டையோடு சேர்ந்த ஹோமங்கள். அது மட்டுமா, பகவானுக்கு கங்கண தாரணம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண மகோத்சவத்திற்காக செங்கமலவல்லி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான சாக்ஷாத் ராஜகோபால சுவாமிக்கு
அந்த கங்கணமானது கயிறானது சுபமாக கட்டப்பட்டு, அது மட்டுமல்லாமல் இங்கு வஸ்திர சமர்ப்பணமானது அவனுக்கு உயர்ந்த உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலந்ததுண்டு என்று புது வஸ்திரங்கள் கல்யாண உற்சவத்திற்காக நாச்சியாருக்கும் எம்பெருமானுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டு, திருமாங்கல்ய பூஜையோடு ஸ்ரீசூக்த மந்திரங்களோடு உத்தமமாக நாம் தரிசிக்கக்கூடிய அந்த திருமாங்கல்ய தாரணத்தை மாங்கல்யம் தந்துனானேன ஜெகஜீவன கேதுனா என்று ராஜகோபால சுவாமி நடத்தி கொண்டிருக்கின்றானாம். நம்முடைய கல்யாணங்களில் மாங்கல்யம் தந்துனானேன மமஜீவன கேதுனா, என்னுடைய நன்மைக்காக இந்த கல்யாணத்தை செய்து கொள்கின்றேன் என்று சொல்வது வழக்கம். இது ராஜாவுக்கும் ராஜாவான ராஜகோபாலனுக்கு கல்யாணம். இதை நாம் பார்ப்பதாலோ இந்த வைபவத்தை நாம் கேட்பதாலோ நமக்கு ஜெகஜீவன கேதுனா, உலகத்திற்கே நன்மையை தரக்கூடிய ஸ்ரீ ராஜகோபாலனுடைய திருக்கல்யாண உற்சவத்தில் திருமாங்கல்ய தாரணமானது பூர்த்தியாகி மாலை மாற்று வைபவம், ஆண்டாள் நாச்சியார் வாரணமாயிரம் பாடி சூழவலம் செய்த அழகான வைபவங்களோடு இந்த திருக்கல்யாண உற்சவத்தினுடைய உத்தமமான ஒரு பூர்த்தியில் அவனையும் தாயாரையும் அழகான ஊஞ்சலிலே அமர வைத்து ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்று உத்தமமான கீர்த்தனைகளுடன் அவனுடைய ஊஞ்சல் உற்சவத்தையும் தரிசனம் செய்த நாம் திருக்கல்யாண உற்சவத்தோடு பவனி வர ஆரம்பித்து அவன் அந்த புறப்பாட்டை அங்கு இருக்கக்கூடிய பிராகாரங்களிலே அசைந்து அசைந்து நடத்தக்கூடிய வைபவத்தோடு நாம் நாராயணியத்திலே நம்ரானாம் சந்நிதத்தே, அவரவர்கள் எந்த பாவத்திலே நினைக்கின்றார்களோ அந்த பாவத்திலே கல்யாண மூர்த்தியாகவும் ராஜகோபாலனாகவும் தவழக்கூடிய கண்ணனாகவும் காளிங்க நர்தலனாகவும் யோக நரசிம்மனாகவும் இந்த திருக்கோயிலிலே எவ்வாறு அமைந்திருக்கின்றானோ, அது மட்டுமல்லாமல் இங்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களும் பாஷ்யக்காரர் அவதரித்த ஸ்ரீபெரும்போதூருக்கு வெகு அருகாமையிலே இங்கு இருப்பதாலோ என்னவோ பாஷ்யக்காரரும் இங்கு வந்து சென்றதாக இங்கு இருக்கக்கூடிய வரலாறு கூறுகின்றது. இருப்பினும் அந்த ராமானுஜர் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். அவர் மட்டுமா, நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், சேனை முதலியார், மணவாள மாமுனிகள், ஆலவட்ட கைங்கரியம் தேப்பெருமாளுக்கு செய்த திருக்கச்சி நம்பிகள் ஆகிய அனைத்து ஆச்சாரியர்களோடு அவர்களை தரிசனம் செய்து கொண்டு கல்யாண உற்சவத்தை தரிசித்த திருப்தியோடு பட்டத்திரியோட அந்த 8வது ஸ்லோகத்தினுடைய அடுத்த வார்த்தைக்கு வருவோம். குருவாயூரப்பா, நீ இருக்கும் இடங்களிலெல்லாம் நீ பாரிஜாதமாக இருக்கின்றாய். பாரிஜாத மரம் என்றால் என்ன? பாரிஜாதம் என்பது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய மரம். தேவலோகத்திலே இருக்கக்கூடியது ஒரு பாரிஜாதம். இங்கு குருவாயூரிலே பாரிஜாதோ ஹரேத்வம், நீயும் பாரிஜாதமாக இருக்கின்றாய். இரண்டுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை? இரண்டுமே கேட்பதை கொடுக்க வல்லது. தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாத மரமும் நாங்கள் கேட்பதை கொடுக்கும். குருவாயூரிலே இருக்கக்கூடிய பாரிஜாத மரமும் நாங்கள் கேட்கவற்றை அளிக்கக்கூடிய பாரிஜாதமாக இருக்கின்றது. ஆனால் குருவாயூரப்பா, ஒரே ஒரு வித்தியாசம். தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாத மரத்திற்கு கீழ் நாங்கள் சென்று எங்களுக்கு தங்கம் வேண்டுமென்றால் தங்கம் கிடைக்கும், எங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் நவரத்தினங்கள் கொட்ட வேண்டுமென்றால் அது கொட்டிவிடும், எங்களுக்கு சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டுமென்றால் அதையும் பாரிஜாத மரமானது அளிக்கும். என்னென்ன கேட்கின்றோமோ அனைத்தையும் அளிக்க வல்லது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாதம். ஆனால் கண்ணா, அதிலே ஒரு சங்கடம். ஒரு மனிதன் தன்னை சுற்றி இவ்வளவு ஐஸ்வர்யங்களை ஒரு மரத்தினிடமிருந்து பெற்றுக்கொண்டு, மனித சுபாவம் தானே, உடனே நமக்கு என்ன சிந்தனை தோன்றும்? நாம் தனியாக இந்த காட்டிலே இந்த மரத்திற்கு கீழ் இருக்கின்றோமே, இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றதே, யாராவது 4-5 கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் வந்து நம்மை அடித்து இவற்றை கவர்ந்து சென்றால் என்ன ஆகும் என்று நாம் நினைத்தோமே. ஆனால் அதையும் அந்த தேவலோக பாரிஜாதம் செய்யும். உடனே 4 திருடர்கள் வருவார்கள், நம்மை அடித்து எல்லாவற்றையும் சென்று விடுவார்கள். ஆனால் குருவாயூரப்பா, இதை மட்டும் நீ அளிக்க மாட்டாய். பாரிஜாத மரமான நீ பாரிஜாதோகரேத்வம், எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அளிப்பாய். இங்கு வந்து எங்களை யாராவது அடித்தால் நாங்கள் என்ன செய்வது என்ற விபரீதமான சிந்தனைகள் எல்லாம் தேவலோகத்து பாரிஜாதத்தினிடத்திலே எங்களுக்கு ஏற்படும். இங்கு அது போன்ற ஒரு தவறான சிந்தனைகளையே எங்கள் மனதில் ஏற்படுத்தாத ஒரு பாரிஜாதமாக நீ குருவாயூரிலே இருக்கின்றாய். அதாவது என்ன பொருள்?
இங்கு வருபவனுக்கு உன்னுடைய சன்னிதானத்திலே நிற்பவனுக்கு நல்ல சிந்தனைகளை தவிர வேறு ஒன்றுமே மனத்தில் தோன்றாதே. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு கலியுக பாரிஜாதமாக இருக்கக்கூடியவன் நீ. பகவானுடைய இந்த ஒரு ரூபத்தை பாரிஜாதோ ஹரேத்வம் என்று நாராயண பட்டத்திரி அனுபவிப்பது மீண்டும் நாம் சுவாமி தேசிகனோடும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களோடு அவர்களுடைய பாவங்கள் பகவானை மங்களாசாசனம் செய்யும் போது தரிசிக்கும் போது எவ்வாறு இருந்தது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே. ஆனால் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலே அத்திகிரி மலைக்கு மேல் அமர்ந்திருக்கக்கூடிய நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய அழகான வரதனை அவர் கற்பக மரமாக பாரிஜாதமாக வர்ணித்தாராம். வரதா, விட்டு வலவயிற்றில் கண்வடக்கும் விடாது நின்று மட்டு அவிழ்த்தாமரை நிறங்கொண்ட மேனியனாய் தொட்ட கலப்பைகள் ஈரிரண்டிலும் துயரருக்கும் கட்டழில் சோலை கரிகிரி மேல் நின்ற கற்பகமே, கரிகிரி மேல் நின்ற கற்பகமே. நினைத்த மாத்திரத்தில் அத்திகிரியில் இருந்துண்டு வரதா வரதான்னு கூப்பிடுறவாளுக்கெல்லாம் வரத்தை கொடுக்கக்கூடிய கற்பக மரம்னு வர்ணிச்சாராம். அதே போல காஞ்சிபுரம் பக்கத்திலே திருப்புக்குழி என்பது அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம். அங்கே இருக்கக்கூடியது விஜயராகவ பெருமாள். அந்த விஜயராகவ பெருமாளிடத்தில் சுவாமி தேசிகன் போனார். அவரை தரிசனம் பண்ண உடனே அவருக்கு விஜயராகவ பெருமாளாகவே தரிசனம் கொடுக்கலையாம். விஜயராகவ பெருமாளே, தாங்கள் எனக்கு ஒரு பாரிஜாத மரமாக எனக்கு சேவை சாதிக்கின்றீர். தங்களுடைய ரூபத்தை நான் தரிசிக்கும் போது ஸ்ரீமத் கிருத்ரசரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மகே யத்ர துங்கைரதுங்கைஸ்ச பிரணதைர் கிருஹ்யதே பலமோ பரமார்த்த ஸ்துதி. விஜயராகவ பெருமானான தாங்கள் இங்கு பாரிஜாத மரம். பாரிஜாத மரமாக இருந்தாலும் தெய்வங்களான உங்களுடைய சிந்தனை யார் வந்து உங்களுடைய மரத்தின் அடியில் நின்றாலும் வேண்டியவற்றையும் வேண்டாதவற்றையும் அவர்களுக்கு தேவையானவற்றையும் கேட்காமலே கொடுக்கக்கூடிய பாரிஜாத மரம். எத்திர துங்கைர் அதுங்கைச்ச, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவனுக்குத்தான் நாம் பலனை அளிக்க வேண்டும், அவனுக்கு பலனை அளிக்கக்கூடாது என்ற மாற்று கருத்தோ சிந்தனைகளோ இல்லாமல் ஏழை பணக்காரன், பெரியவன் சிறியவன், படிக்காதவன் படித்தவன் என்ற எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் தாங்கள் தங்களுடைய மரத்தடியிலே வந்து நின்றால் போதும் என்ற ஒரு கொள்கையோடு அனைத்தையும் அளிக்க வல்ல வள்ளல். சுவாமி தேசிகன் எதை கூறுகின்றாரோ அதையே அவருடைய காலத்திற்கு பின்னால் வந்த நாராயண பட்டத்திரியும் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கின்றார். பாரிஜாதோகரே துவம். குருவாயூரப்பா, கலியுக பாரிஜாதமாக இருக்கக்கூடியவர் தாங்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாதத்தை யாகம் முதலியன செய்த தேவருக்கும் உலகத்திலே புண்ணியங்கள் செய்த எங்களுக்கும் சொர்க்கலோகத்தை அளித்து அந்த சொர்க்கலோகத்தில் மட்டும் காட்சியளிக்கக்கூடியது அந்த மரம். நீயோ பக்தர்களுக்காக பற்பல இடங்களிலே நின்ற திருக்கோலத்தாலும் அமர்ந்த திருக்கோலத்தாலும் சயனித்த திருக்கோலத்தாலும் பரவி கிடக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமான பாரிஜாத மரமாக எங்களுக்கு பாரிஜாதோகரேத்வம். அது மட்டுமா குருவாயூரப்பா, நாங்கள் இந்த பாரிஜாத மரத்தை பார்க்க வேண்டுமென்றால் தேவலோகத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு செல்ல வேண்டும், பலவிதமான யாகங்களை செய்ய வேண்டும், தவங்கள் செய்ய வேண்டும். அங்கு சென்றாலும் அது நமக்கு உடனே காட்சியளிக்காதாம், அதை தேடி தேடி நாம் அலைய வேண்டும். ஆனால் குருவாயூரிலே நம்ரானாம் சந்நிதத்தே இந்த மரத்தை நாங்கள் தேடி அலைய வேண்டாமே. நினைத்த மாத்திரத்தில் கண்ணை மூடிக்கொண்டால் பாரிஜாத மரமான நீ ஓடி வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றாய். அந்த பாரிஜாத மரத்தை வாழ்நாளில் ஒரு முறைதான் பார்க்கலாம். புராணமானது கூறுகின்றது, ஒரு முறை அதன் கீழ் நிற்கலாம், எது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், மறுமுறை அது நம்ம தரிசனத்திற்கு அனுமதிக்காது. ஆனால் குருவாயூரப்பனான நீயும் நம்ரானாம் சன் எப்பொழுது நினைக்கின்றோமோ அப்பப்போதெல்லாம் எங்களுடைய வாழ்நாளிலே திவ்ய தரிசனத்தை கொடுப்பவர். கேட்டால் தரக்கூடியது அந்த பாரிஜாதம், கேட்காமல் தரக்கூடியது இந்த பாரிஜாதம். அந்த பாரிஜாதம் எதை வேணாலும் அளிக்கும், மோட்சத்தை அளிக்காது. மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிக்கக்கூடிய பாரிஜாதமான நீ எங்களுக்கு சௌகரியமான வஸ்துக்களை அளிக்கக்கூடிய பிரத்யக்ஷ பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னை குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பாரிஜாதோகரே துவம்
யார் உன்னை தியானம் செய்கின்றார்களோ நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு சர்வ அருளையும் தளிக்கக்கூடிய வள்ளல் நீ என்று 8வது ஸ்லோகத்தை வணங்குவோர் முன் நின்று வாழ்த்துவோர் உள்ளத்தில் வரதனாய் நிலைத்து நின்றே இணங்கவே வீடருளி இனிய கற்பகமாய் இலங்கியும் மனிதரெல்லாம் குணங்கெட்டு வானுலகில் உள்ளதொரு தருவான கற்பகத் தருவை நாடி இணங்கிடும் பொருள் வேண்டி கலைந்திடும் நிலை தன்னை என்னவென்று சொல்வதந்தோ. அதனால குருவாயூரப்பா, தேவலோகத்து பாரிஜாதத்தை தேட வேண்டாம், குருவாயூர்ல ஒன்ன தரிசனம் பண்ணாலே எல்லாம் கிடைக்கும்னு 8வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி 9வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பருடைய சன்னிதானத்துல மற்றொரு கிருஷ்ணனுடைய சன்னதியில ஆரம்பிக்க போறார். இங்க இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயார் சமேத ராஜகோபால சுவாமியினுடைய சன்னதியிலிருந்து நாம் உத்தரவு வாங்கி கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு கிருஷ்ணனுடைய தரிசனத்தோடு நாராயணியத்தை கேட்போம். நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பாலமும் நீலாம்புதாபமும் நவமணி விலசத் கிங்கினி ஜாலபத்த ஸ்ரோணி ஜங்காந்தயுக்மம் விபுல குருண கட்ப்ரோல்லசத்கண்டபூஷம் புல்லாம்போஜாபவக்திரம் ஹத சகடமருத்பூதநாத்யம் பிரசன்னம் கோவிந்தம் வந்திதேந்திராத்யமரவரமஜம் பூஜயேத்வாசராதௌ. குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால நாம் ஒவ்வொரு பகுதியும் ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய ஆலயத்திலிருந்து நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சன்னிவேசத்தில் இந்த வாரம் ஸ்ரீ பகவானுடைய கிருஷ்ணனுடைய ஆலயம் எந்த திவ்ய தரிசனம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ற ஆவல் எங்களுக்கு புரிகின்றது. அந்த வகையிலே சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி என்ற ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருஆயர்பாடி என்ற சிற்றூரில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய கிராமத்தில் கோயில் கொண்டுள்ள கரிகிருஷ்ணர் சுவாமி ஆலயத்தினுடைய திவ்ய தரிசனம். ஆமாம், இந்த ஊர் அழகான ஒரு சிறிய கிராமம். நாம் பொன்னேரியிலிருந்து வந்தோமேயானால் புகைவண்டி நிலையத்திலிருந்தும் சமீபத்தில் இந்த ஆலயத்தை அடையலாம். அங்கிருந்து வரும்போது ஆரணி என்னும் ஆறை தாண்டினால் நாம் திருஆயர்பாடியை அடையலாம்.
இந்த கோவிலுக்குள் நாம் நுழைவதற்காக வரும்போது சற்றே வலது பக்கம் நாம் நோக்கினோமே ஆனால் அழகான புஷ்கரணி, அதாவது திருக்குளமானது இங்கே அமைந்துள்ளது. அந்த திருக்குளத்தினுடைய பெயர் ஸ்தல வரலாறு கூறுகின்றது சந்தான புஷ்கரணி. அதாவது புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், மகப்பேறு இல்லாதவர்கள் இந்த திருக்குளத்திலே நீராடி இங்கு இந்த கரையிலே அமைந்திருக்கக்கூடிய கரிகிருஷ்ணனை வழிபட வேண்டுமாம். ஆமாம், இந்த கோயிலுக்குள் மட்டுமல்ல, இந்த புஷ்கரணியின் கரையிலேயே கரிகிருஷ்ணன் அழகாக தன்னுடைய உருவத்தை சாய்த்து கொண்டு மாடானது அவருடைய சிரசின் மேலே அரவணைத்து கொண்டிருக்க நம்மை நோக்கியவாறு அருள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கரிகிருஷ்ணனுடைய புஷ்கரணியில் உள்ள திவ்ய தரிசனத்தை யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் என்பதால் இதற்கு சந்தான புஷ்கரணி என்று பெயர் வந்ததாம். அந்த சந்தான புஷ்கரணியை நாம் தரிசித்து கொண்டு கோயிலுக்குள்ளே செல்ல நுழைந்தோமே ஆனால் ஆகா, வெளியிலே அழகான 16 கால் மண்டபம். இந்த 16 கால் மண்டபத்தினுடைய ஒரு சிறப்பு, அதாவது இங்கு மூர்த்தி கருவறையில் இருக்கக்கூடியவர் சற்றே தன்னுடைய உடம்பை சாய்த்தவாறே திவ்ய தரிசனத்தை அளிக்கிறாராம். அதனால் என்னவோ இந்த 16 கால் மண்டபத்தினுடைய 16 தூண்களும் நாம் பார்த்தோமே ஆனால் சற்று சாய்ந்தவாறே அமைந்திருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய தூண்களிலே மண்டபத்திற்கு மேல் பரத்வாஜ மகரிஷி நம்மை வரவேற்கின்றார். அவர் எதற்காக இங்கு அமர்ந்துள்ளார் என்பதை நாம் உள்ளே நுழைந்தவுடன் ஸ்தல புராணத்தில் தெரிந்து கொள்ளலாம். அவருக்கு கீழே உள்ள பல தூண்களிலே ஆஞ்சநேயர், பகாசுரவதம், புல்லின்வாய் கீண்டானை என்ற கண்ணனுடைய திருக்கோலம், நரசிம்மமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோதண்டத்தை தாங்கியவாறு, மகாவிஷ்ணு, புல்லாங்குழலை ஊதக்கூடிய வேணுகோபாலனான கண்ணன், இவ்வாறு பல சிற்பங்கள் இந்த மண்டபத்திற்குள்ளே அழகாக அமைந்திருக்கின்றன. இந்த மண்டபமே தெய்வீகத்தன்மை வாய்ந்தது என்ற இந்த தலவரலாறு சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்டபம் நாம் பார்க்கும்போது எப்போது நம் மீது விழுந்து விடுமோ என்ற பயத்தை உண்டாக்கினாலும் மூல உருவத்தை ஞாபகப்படுத்துமாறு தெய்வீகத்தன்மையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்திலே அவற்றை நாம் வணங்கி மேலே நோக்கினோமே ஆனால் நவக்கிரக சிற்பங்கள் அங்கு அழகாக அமைக்கப்பட்டிருக்க அந்த மண்டபத்தின் தெய்வீகத்தன்மையோடு நம்முடைய நாராயணீயத்தை நாம் தொடருகின்றோம். பக்தர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாராயண பட்டத்திரி தன்னுடைய வாதரோகம் நீங்குவதற்காக முதல் தசகத்திலே 8வது ஸ்லோகத்தினுடைய முடிவிலே குருவாயூரப்பனான நீ பாரிஜாத மரம், கேட்டதை வழங்கக்கூடிய வள்ளல், நீ இங்கு நம்பரானாம் சந்நிதத்தே என்று நினைப்பவர்களுக்கு நினைத்த மாத்திரத்திலே அருளை வழங்கக்கூடியவன் என்று கூறியவர் 9வது ஸ்லோகத்தை முதல் தசகத்திலே பக்தியோடு குருவாயூரப்பனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். காருண்யாத் காமமன்யம் தததி கருபரே ஸ்வாத்மதஸ்துவம் விசேஷாத் ஐஸ்வர்யாதி சதன்யே அன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபி ஈஸ்வரத்வம் தொய்யுச்சைகி ஆரமந்தி பிரதிபத மதுரே சேதனாகா ஸ்பீதபாக்யாகா தொல்சே ஆத்மா ராம ஏவேத்யதுல குணகணாதார சௌரே நமஸ்தே. மற்றும் ஒரு அழகான ஸ்லோகம் குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தை வர்ணிப்பது. குருவாயூரப்பா, நீ எப்படிப்பட்டவன்? அதுல குணகணாதார சௌரே நமஸ்தே. அதாவது தன்னுடைய ஸ்லோகத்தை முடிக்கும் போது இதனுடைய கருத்து என்னவென்றால், உலகத்திலே காருண்யத்தோடு குருவாயூரிலே நீ அமர்ந்து கொண்டு நாங்கள் வேண்டுவதை அளிக்கக்கூடியவன். நீ மட்டுமா? பிரம்மாதி தேவர்கள் கூட நாங்கள் வேண்டுவதை அளிப்பார்கள். பல தேவதைகள் அவர்களுக்குண்டான மூலமந்திரத்தை சொல்லி அவர்களை துதித்தோமே ஆனால் நாங்கள் வேண்டுவதை அளிப்பார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் உன்னுடைய பெருமை, மோட்சத்தை அளிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியானது நீ மட்டுமே வைத்து கொண்டிருக்கின்றாய். மற்ற தேவதைகளுக்கு அந்த பெருமை இல்லை. அப்படிப்பட்ட நீ
வைகுண்டத்திலே இருக்கக்கூடியவன் அதுல குணகணாதார. பலவிதமான குணகணங்கள்னு இவர் சம்ஸ்கிருதத்தில் சொல்றது குணக்கூட்டங்கள். அதாவது ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாம்ய காருண்ய மாதுர்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைரிய சௌர்ய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்பம் எவனிடத்தில் இருக்கின்றதோ இவை அனைத்தையும் பெற்றவன் குணக்கூட்டங்களுக்கு அதிபதி என்று வரலாறு கூறுகின்றது. அந்த வகையிலே குருவாயூரப்பனான நீயும் குணகணங்களோடு பரமபதத்திலே இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ என்ன செய்தாய்? எங்களுக்காக சௌரே நமஸ்தே. சௌரே என்ற வடமொழி வார்த்தைக்கு வசுதேவனுடைய மகன் என்று பொருள். குணகணங்களுக்கு தலைவனான நீ பரமபதத்திலேயும் இருக்கின்றாய். எங்களின் பொருட்டாக சௌரே நீ இங்கு வசுதேவன் மகனாக பிறந்து உன்னுடைய காரியங்களை பூர்த்தி செய்து கொண்டாலும் குருவாயூரப்பன் என்ற ஒரு விக்கிரக உருவத்திலே எங்களை காப்பாற்றுவதற்காக சௌரே நமஸ்தே. எங்களுக்காக நீ குருவாயூரிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய வைபவம் உனக்கு எங்களுடைய நமஸ்காரம் என்று நமஸ்கரிக்கின்றாராம். அந்த குணக்கூட்டங்களுக்கு தலைவனாக குருவாயூரில் பிரத்யக்ஷ தெய்வமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய உன்னை நமஸ்தே. 9வது ஸ்லோகத்தில்தான் நாராயணியத்தினுடைய முதல் தசகத்தை ஆரம்பித்த பட்டத்திரி குருவாயூரப்பனை நமஸ்காரம் என்று வணங்குவது இந்த ஸ்லோகத்தின் முடிவில்தான். அப்போது இதனுடைய உட்கருத்தை நாம் சற்று நோக்கினோமே ஆனால் பட்டத்திரி கூறுகின்றார், குருவாயூரப்பா, நீ எங்களிடத்தில் நாங்கள் குருவாயூரில் வந்து எதை வேண்டுமானாலும் நாங்கள் கேட்பதே அளிப்பவன். காருண்யாத் காமமன்யம் தததி. அதாவது நீ எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நாங்கள் கேட்கக்கூடிய அற்ப விஷயங்களை அல்லவே அல்ல. ஆனால் அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் காமியமான இந்த ஒரு வாழ்க்கையிலே எங்களுக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் தேவைகளையும் நீ குடு என்று உன்னை வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றோம். நீயும் சலிக்காமல் எங்களிடத்திலே வேண்டுபவற்றை நாம் எவ்வளவு உயர்ந்த வஸ்து, இது போன்ற வஸ்துக்களை நம்மிடமே கேட்கிறார்களே என்று கௌரவ குறைச்சலாக நீ நினைக்காமல் நாங்கள் வேண்டுபவற்றை எங்களுக்காக அளிக்கக்கூடிய கருணா பூர்ணனாக நீ இருக்கின்றாய். அவ்வாறு நாங்கள் திருக்கோயில்களுக்கு வர முடியாவிட்டாலும் நீ நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு திவ்ய க்ஷேத்திரங்களிலே ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமானாக வெளியிலே வருகின்றாய். பல இடங்களிலே மண்டகப்படி என்று பல மணி நேரம் எங்களுக்காக காத்து கிடக்கின்றாய். வைகுண்ட ஏகாதசி முதலிய உற்சவங்களிலே மணல் திட்டிலே நாலாபுறமும் நீ உன்னுடைய நடையழகால் சுழன்று இந்த திக்கிலே இருப்பவர்கள் என்ன கேட்பார்களோ, அந்த புறம் இருப்பவர்கள் என்ன கேட்பார்களோ அவர்களையெல்லாம் வாங்கி நாம் அவர்கள் கேட்க வேண்டியதை அளிக்க வேண்டுமே என்று சுழன்று நீ தரிசனம் அளிக்கின்றாய். திருமலையிலோ சதா சர்வ காலமும் காலையில் 3 மணிக்கு சுப்பிரபாதத்தில் உன்னை எழுப்பினால் இரவு 2 மணி ஏகாந்த சேவை வரைக்கும் இவர்கள் என்ன கேட்பார்களோ என்று எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். காஞ்சிபுரத்திலோ வரதராஜனாக நீ 24 கிலோமீட்டர்கள் தினமுமே நடந்து உற்சவங்களை நீ நடத்துகின்றாய். இவ்வளவும் எதற்காக? நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு வாரி அளிப்பதற்காக நீ இருக்கின்றாயே. எதனால் நீ அளிக்கின்றாய்? காருண்யாத் காமமன்யம் தததே. உனக்கு எங்களிடத்திலே இருக்கக்கூடிய கருணைதான் காரணம். ஆனால் குருவாயூரப்பா, ஒரு உண்மையான ரகசியத்தை நான் உன்னுடைய சன்னதியிலே புரிந்து கொண்டேன். நீ எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இவர்கள் இதை விட்டு நம்மையே கேட்டால் கூட நாம் நம்மை அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிப்பதற்கே தயாராக இருக்கின்றோம். ஸ்வாத்மதஸ்வம் விசேஷாத். இவர்கள் அதை மறந்துவிட்டு நீ உன்னை கொடு என்று கேட்காமல் அவர்களுக்கு வேண்டியதையே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே. நாளைக்கு நம்மை கேட்பார்களோ என்று தினமுமே நீ எங்களிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டிய மோட்ச சாம்ராஜ்யத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு பக்குவமான ஞானம் வரவில்லையே.
காரணமாகும் தனது தாள் அடைந்தவர்க்கெல்லாம் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். பட்டத்திரியனுடைய சமஸ்கிருத வார்த்தையை நம்மாழ்வார் அப்படியே திவ்ய பிரபந்தத்தில் நமக்கு சொல்றார். காரணமாகும் பொருளையெல்லாம் விட்டுவிட்டு உன்னையே நீ எனக்கு அளிக்க வேண்டும் என்று நாம் என்று பிரார்த்தனை செய்கின்றோமோ அன்றுதான் பகவான் உண்மையாக மன நிம்மதியை அடைகின்றான். அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவ்வாறு பிரார்த்திப்பவர்கள் யார்? எல்லாவற்றையும் துறந்த ஞானிகள், அவர்களுக்கு திதிக்ஷவகா காருணிகா என்று இருக்கக்கூடிய ஞானிகள் அவனிடத்திலே நீ உன்னையே கொடு என்று பிரார்த்தனை செய்கின்றார்களாம். அந்த பரிபக்குவமான ஞானம் நமக்கு எப்போது உண்டாகின்றது? அடுத்த வரியிலேயே பட்டத்திரி கூறுகின்றார், ஸ்வாத்ம தத்துவம் விசேஷாத் ஐஸ்வர்யாதி சதல். நாங்கள் ஞானிகளாக வருவதற்கு எங்களுக்கு பக்குவம் தேவைப்படுகின்றது. அதனால் குருவாயூரப்பா, நான் ஞானிகளுக்குத்தான் தரிசனம் அளிப்பேன் என்று நீ விளக்குவதில்லை, எங்களுக்காகவும் காருண்யாத் காமமன்யம், கருணையே இருப்பிடமாக இருக்கின்றாய் என்று இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தவர், பகவானுடைய எதிர்பார்ப்பை சொன்னவர், அடுத்த பகுதியிலே தொடர்கின்றார் விசேஷமாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா